A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 68 அதில் 21லேருந்து 35வது அதிகாரம் வரைக்கும் பார்ப்போம். ஸோ சங்கீதம் 68 அதில் 21லேருந்து 35. ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படியே தொடர்பாக என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் இஸ்ரேல் மக்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஸோ ஆராதிச்சுட்டு இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது என்ன வராங்க, அவங்க டெஸ்டினேஷனுக்கு வராங்க. ஸோ இது எப்படி போகுது, ஒரு ப்ரொசஷன் மாதிரி, அதாவது ஒரு ஊர்வலம் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரைக்கும் போகிற வழியில் என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கீதத்தை பாடிக்கிட்டு இருக்காங்க, ஆராதிச்சுட்டு இருக்காங்க ஆண்டவர். ஸோ அவங்க என்ன வந்துட்டாங்க, அவங்க அந்த ஊர்வலத்தில் கடைசி டெஸ்டினேஷன் இறுதியான அந்த சாங்சுவரிக்கு வந்துட்டாங்க. அந்த சாங்சுவரிக்கு வந்துட்டு திரும்பி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஆண்டவரை துதிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எங்களுக்கு வர அந்த பலன், எங்களுக்கு இருக்க கிருபை, எங்களுக்கு இருக்க எல்லாமே யார் மூலமா வருது, ஆண்டவர் மூலம். ஸோ தே ஆர் அஸ்கிரைபிங் தேர் பவர் ஆர் கிவிங் த கிரெடிட் டு தேர் பவர் டு காட். ஆண்டவர்னால தான் எல்லாம் முடியுதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, முடிக்கிறாங்க. ஸோ இது அதாவது இந்த சங்கீதத்தையே பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை வந்து வனாந்தரத்துலேருந்து எருசலேம் கொண்டு வர வழியில இந்த பாடுறாங்க. ஸோ இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பெட்டியை வனாந்தரத்துலேருந்து தூக்கிட்டு எருசலேமுக்கு கொண்டு வரப்போது என்ன பண்றாங்க, இந்த சங்கீதத்தை பாடிட்டு வராங்க. ஸோ இந்த செக்ஷன் பார்க்கும்போது என்ன ஆகுது, முடிகிற செக்ஷன் வரும். அதாவது எருசலேமுக்குள்ள வந்துட்டாங்க உடன்படிக்கை பெட்டியோட. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஊர்வலம் முடிகிற டைம்ல எழுதப்பட்டது இந்த சங்கீதம். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து 34. ஸோ Psalms chapter 68 verse 34 which says, ascribe power to God whose majesty is over Israel and whose power is in the skies. இன்னொரு சொல்றேன், ascribe power to God whose majesty is over Israel and whose power is in the skies. அப்படியே இன்னும் அடுத்த வசனத்தையும் பார்க்க போகுது. Awesome is God, his sanctuary, the God of Israel. He is the one who gives power and strength to his people. Blessed be God. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னன்னா, சிம்பிளாக இந்த மக்களே சொன்ன மாதிரி இவங்களுக்கு இருக்க அந்த பலன், இவங்களுக்கு இருக்க அந்த ஞானம், இவங்களுக்கு இருக்க அந்த முயற்சி எல்லாமே யாருக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க, யாருக்கு நன்றி சொல்றாங்கன்னா, ஆண்டவருக்கே. ஸோ தே ஆர் அஸ்கிரைபிங் ஆல் த கிரெடிட் டு காட். ஆண்டவர்னாலேயே எங்களால எல்லாம் முடியுது, நாங்கள் எதுவும் பண்ணல. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரப்போதே என்ன சொல்றாங்க, தே ஆர் கிவிங் த கிரெடிட் டு காட். நம்ம கீ வேர்ஸ்லயே பார்த்தோம், அஸ்கிரைப் யுவர் பவர் டு காட், அஸ்கிரைப் பவர் டு காட். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போது என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க, அது இல்லை பிசி வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு டிவி வச்சுருக்கீங்க. இந்த டிவி வந்து என்ன ஆகும், நீங்கள் ப்ளக்குக்குள்ளே போட்டால் தான் என்ன ஆகும், அது வேலை செய்யும். அந்த லேப்டாப் என்ன ஆகும், நீங்கள் சார்ஜ் பண்ணால் தான் வேலை செய்யும். இப்போ சார்ஜ் இல்லைன்னா, சார்ஜ் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், ஒரு டைம் இருக்குது, ஒரு சில மணி நேரம் வேலை செய்யும், 10 ஹவரோ 15 ஹவரோ 20 ஹவரோ லேப்டாப் பொறுத்து மாறும். ஸோ அந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த லேப்டாப்பு பேட்டரி காலி ஆகிட்டா என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும். திரும்பி என்ன பண்ணும், நீங்கள் சார்ஜ் பண்ணும், அந்த எலக்ட்ரிசிட்டியில் போட்டு தான் சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா, அந்த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அந்த லேப்டாப்புக்கு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் யார், ஆண்டவர். நம்ம தான் அந்த லேப்டாப். என்ன ஆகும்னா, நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போதும், நம்ம நாளுக்கு நாள் சோதனைகளை சந்திச்சு தாண்டி வரப்போது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சொந்த பலத்துல, நம்ம சொந்த முயற்சியில நம்ம எல்லாத்தையும் தாண்டி போக ட்ரை பண்ணா என்ன தெரியுமா ஆகும், லேப்டாப்ல சார்ஜ் குறையிற மாதிரி குறைஞ்சு இறுதியில் என்ன ஆகும், சோர்வடைஞ்சு நம்ம என்ன ஆகும், விசுவாசத்தையும் கைவிட்டுருவோம், கம்ப்ளீட்டா நம்ம சோர்வடைஞ்சு அப்படியே நம்ம வாழ்க்கையை திரும்பிடலாம், வில் கம்ப்ளீட்லி கிவ் அப். ஆனா நம்மளோட பலன், நம்மளோட எல்லா சோதனைக்கும் உதவிக்கு அந்த பிளக் இன் பண்ணிட்டு ஆண்டவரை நம்ம சோர்ஸா யூஸ் பண்ணிட்டா, நம்ம பேட்டரி யூஸ் பண்ணாம பிளக் இன் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த லேப்டாப்க்கு எப்படி கான்ஸ்டன்டா இருக்குமோ, ஏன்னா நீங்க பிளக் இன் பண்ணிட்டு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், சார்ஜ் குறையாது. அதே மாதிரி நம்ம ஆண்டவரை நம்ம பலத்துடைய சோர்ஸா, நம்ம பலத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் மூலமா தான் நான் எல்லாம் செய்ய போறேன்னு அந்த தாழ்மையும் அந்த விசுவாசமும் இருந்தா, அவர் மூலமா நம்ம எல்லா சோதனையும் தாண்டி எல்லா கஷ்டங்களையும் மீறி வந்தா என்ன ஆகும், நம்ம சோர்வடையவே மாட்டோம். ஏன்னா நம்ம சார்ஜ் குறையாது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதால, அவர் நம்மளுக்கு பலன் தரதால என்ன ஆகும், நம்மளுக்கு எந்த சோர்வும் வராது, எந்த கஷ்டமும்
கஷ்டமாகவே இருக்காது. எல்லாத்தையும் நம்ம என்ன தாண்டி ஃபுல் பலத்தோடு இருப்போம். ஸோ அதான் இந்த சங்கீதத்தை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அந்த கீவேர்ஸில் பார்த்த மாதிரியே நம்ம வி ஷுட் அஸ்கிரைப் அவர் பவர் டு காட். ஆண்டவர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண எல்லாம் ட்ரை பண்ணணும். நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, இந்த சோதனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னாகும். சொல்ல நம்ம சார்ஜ் குறைய என்ன ஆகும், இறுதியில் சோர்வடைவோம். நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், கிவ் அப் பண்ணிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் மூலமாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்குறாருன்னா என்ன ஆகும், நம்ம எந்த சோதனையாக இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணலாம், வி கேன் கண்டினியூஸாக எத்தனை வந்தாலும் நம்ம அதை தாண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are always there for us regardless of the circumstances, Lord. And that, Lord, you are a constant source of unlimited power to us, Lord. Lord, no matter the time, no matter the circumstances, you are always available to us, Lord. Lord, give us the wisdom and grace to remember that, Lord, even though it may seem possible for us to cross these barriers on our own, Lord, it is wise for us to lean on you and to depend on you, Lord. Lord, give us the grace and the humility to accept that, and give us the mercy and the wisdom to accept, and not just accept this, but also be thankful to you for this, Lord. Thank you for your grace and mercy, Lord. All of this in Christ's name I pray. Amen.